இளைஞர்கள் மாற்றம் தான் இதற்கு காரணமா? இலங்கையில் போராட்டம் நடந்திருக்கு, பங்களாதேஷில் நடந்திருக்கு, நேபாளில் நடந்திருக்கு. இந்த அண்டை நாடுகளில் நடந்த போராட்டம் குறிப்பான ஒரு சூழல் இருக்கு. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி, பெட்ரோல் டீசல் விலையோ, ஒரு ரொட்டி விலையோ, ஒரு பால் மாவு விலையோ எல்லாம் விண்ணை தொட்ட போது அந்த மக்கள் படிப்படியாக அந்த போராட்டத்துக்கு வருகிறார்கள். அது ஏதோ இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு வந்துடல. வங்கதேசத்தில் அதே போல ஷேக் ஹசீனா அவங்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக குறிப்பாக ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. அது எதிராக அந்த போராட்டம் வெடிக்குது. அதில் அடக்குமுறை ஏவுறாங்க, நூற்றுக்கணக்கில் மக்கள் கொல்லப்படுறாங்க. அதை எதிர்த்து இளைஞர்கள் புரட்சி செய்கிறார்கள். நேபாளில் அதே மாதிரி தான். நேபாளில் மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அரசாங்கம் வந்துகிட்டே இருந்ததே தவிர நிலையான அரசாங்கம் மக்களுக்கு எதையும் செய்ய முடியல. அந்த கோபம் இளைஞர்களுடைய ஒரு புரட்சியாக கலகமாக வெடித்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது நம்ம இங்கே ஏதாவது ஒரு சிரமமான சோகமான ஒரு சூழல்ல இருக்கிறோமா? கிடையாது. திமுக இந்த 5 ஆண்டுகளில் மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் செய்திருக்கிறது. நீங்க சொன்ன இளைஞர்களின் மாற்றம் வேளாங்கண்ணி சர்ச்சில் தெரிஞ்சுது. வேளாங்கண்ணியில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு ஃபாதர். அங்கே போய் அதாவது 5 மணிக்கு விஜய் வருவாருன்னு சொல்லி காலையில் 3 மணிலேருந்து நீங்கள் சொன்ன இளைஞர்கள் அங்கே போய் விசில ஊதி தாவேக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த இளைஞர்களின் மாற்றம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கூட்டம், அதாவது அரசியலே தெரிந்து கொள்ள மாட்டேன், எனக்கு தேவை ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸு கெத்து, என் தலைவனுடைய பஞ்சு டைலாக்கு, இந்த மாற்றம் தான் இன்றைக்கு வாக்குகளாக மாறி இருக்கிறதை தவிர, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு முற்போக்கு முகம் இருக்குது. 2014 பிஜேபியை நம்ம இங்கே உள்ள விடலை, அந்த முகம் இருக்குது. அதனுடைய இன்னொரு பாதியில் ஒரு பிற்போக்கு முகம் இருக்குது. அந்த பிற்போக்கு முகம் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அரசியலற்ற பிரிவினர் வாக்களித்து விஜயை ஜெயிக்க வச்சிருக்கிறார்கள். நீங்கள் சாதாரண அந்த மக்கள்கிட்டயோ இளைஞர்கள்ட்டையோ பெண்கள்கிட்ட போய் பேசி பாருங்க, குறிப்பாக கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பொது புத்தியில் ஏற்றப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விஜய் நல்லது செய்வார், ஒரு மாற்று இருக்கட்டும். சரி, இப்போ விஜய் நல்லது செய்வார்னா ஸ்டாலின் செய்யலையா? செஞ்சிருக்கிறாரு. இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர குறிப்பான எந்த பதிலும் இல்லை. அப்போ இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை நடத்தி எந்த ஒரு பொது அறிவும் இல்லாமல் ஒரு முகத்தையே திரும்ப கொண்டு போய் அவர் 10 நிமிஷம் பேசுகிறத 10 ஷார்ட்ஸ் ரீல்ஸாக மாற்றி தமிழக மக்கள்கிட்ட அந்த வீடியோவை வைரலாக்கி ஒரு கொள்கையற்ற ஒரு உதிரித்தனமான ஒரு லும்பன் கூட்டத்தை வைத்து கொண்டு அரசியலை புரட்டி போட முடியுமா? அப்படின்றதான் நீங்கள் நடந்திருக்கு.